அருணாச்சல மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் நடந்து செல்றது தான் இந்த கிரிவலம். இது சாதாரண நடப்பயணம் இல்லை, இது ஒரு ஆன்மீக பயணம். இந்த வீடியோவில் கிரிவல பாதை, கிரிவலத்தின் சிறப்புகள், கிரிவலம் உருவான வரலாறு மற்றும் முக்கிய இடங்கள், அதோட நான் கிரிவலம் சென்ற அனுபவங்கள் என்று உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ஆன்மீக பயணத்தை நீங்களும் எங்களோட சேர்ந்து டிஜிட்டலா டிராவல் பண்ண ரெடியா? Hi everyone, நான் உங்கள் மாதுரி. வெல்கம் டு அவர் சேனல் Moments by M. போன வீடியோவில் திருவண்ணாமலை கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ், நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து எப்படி வந்தோம்ன்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். நாங்கள் கோயில் பார்த்து முடிச்சுட்டு இரவு நல்லா நித்திரை கொண்டு எழும்பி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கிரிவலம் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலேயே ஏர்லி மார்னிங் 3:30 எழும்பி குளிச்சு ஒரு 4-4:15 அப்படி வெளியில் ரூமை விட்டு வெளியில் இறங்கி வந்து நாங்கள் இப்போ கிரிவலம் போகிற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கிரிவலம் எந்த இடத்துல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பவும் ராஜகோபுரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ராஜகோபுரத்திலே முடிக்கிறது தான் கிரிவலத்தோட சிறப்பு. ஸோ இப்போ நாங்கள் ராஜகோபுரத்தை நோக்கி தான் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகும்போது நிறைய பேர் அப்போ கிரிவலம் முடிச்சுட்டு வரதையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இரவு ஸ்டார்ட் பண்ணினாக்கள் அல்லது கொஞ்சம் லேட்டாக 1 மணி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினாக்கள் இந்த நேரம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிரிவலம்ன்றது 24 மணி நேரமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான டைமில் கிரிவலம் செய்வாங்க. ஸோ நாங்கள் இப்படியே போகும்போது அந்த சந்தியில் ஒரு ஐயா சூப்பராக சுட சுட காலமே காஃபியும் டீயும் செய்து கொண்டிருந்தவர். அப்போ நாங்களும் வெறும் வயிற்றோடு செய்யாமல் ஒரு காஃபியை குடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் காஃபி வேண்டி குடிச்சிட்டு தான் நாங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த ஐயா டீ காஃபி போடுறதுக்குள்ள நாங்கள் திருவண்ணாமலை மற்றும் கிரிவலத்தின் சில டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகும். அது மட்டும் இல்லாம பஞ்சபூத ஸ்தலங்கள்லயே இது அக்கினி ஸ்தலமாகும். அதனாலதான் இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு அருகில நாங்க போனா அவ்வளவு அனலாக இருக்கும். அதை ஃபீல் பண்ணினவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ன்றது புரியும். இங்க இருக்கிற அருணாச்சல மலை சிவபெருமானின் அக்னி லிங்க வடிவம் என்று நம்பப்படுது. சிவபெருமானே இந்த லிங்க வடிவமாக இருக்கிறதாக புராணங்கள் சொல்லுது. அப்படி சிவன் மலை வடிவமாக வந்ததுக்கு வரலாறு ஒன்று இருக்கு. அதுதான் திருவண்ணாமலை உருவாகிய வரலாறு என்றும் சொல்லப்படுது. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நம்மள யார் பெரியவர் என்று ஆணவத்தின் பெயரால ஒரு விவாதம் பாதித்த போது அவர்கள் இருவருக்கும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு அளவில்லாத தீப்பிழம்பாக தோன்றி அருள் புரிகிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஜோதியிட ஆரம்பத்தையும் முடிவையும் யார் முதலில் காணுகிறீர்களோ அவரே பெரியவர் என்றும் சொல்றாரு. அதனால அந்த ஜோதியோட அடியை தேடி பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணுவும், முடியை தேடி அன்னப்பறவையில பிரம்மாவும் போறாங்க. சென்ற 2 பேருக்கும் அந்த ஜோதி பிளம்ப கிட்ட கூட நெருங்க முடியாம மாலும் அயனும் தோற்று போறாங்க. ஆணவத்தினால தாங்கள் 2 பேரும் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமானிட்ட மன்னிப்பும் கேட்கிறாங்க. அதன் பிறகு ஜோதி வடிவாக நின்ற சிவபெருமானை பார்வதி அம்மை, அப்பனே நீங்கள் குளிர்ந்து மக்கள் அனைவரும் உங்களை தரிசனம் செய்யும்படியாக காட்சி தர வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகு ஜோதி ரூபமாக இருந்த சிவபெருமான் குளிர்ந்து மலையாக மாறுகின்றார். அதனால தான் சிவனே மலையாகி நிற்கும் இடம் அருணாச்சலம் என்று சொல்றாங்க. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்ற அர்த்தம். அண்ணல் என்றால் நெருங்க முடியாதது என்று அர்த்தம். நெருங்க முடியாத மலை, அதனால் தான் இதை அண்ணாமலை என்று சொல்லுறாங்க. அதனால தான் சிவனுடைய அழைப்பு இல்லாம இங்க செல்ல முடியாது என்று காலங்காலமாக மக்களுடைய நம்பிக்கையும் இருக்குது. மலைக்கு இன்னொரு பெயர் கிரி என்னும் சொல்லுவாங்க. அந்த சிவனே கிரியாக அமர்ந்திருக்கிற இடத்தை வலம் வாரது தான் கிரிவலம். அதைத்தான் மக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலமாக சுற்றி வராங்க. நாங்களும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நடந்து ராஜகோபுரத்தின முகப்பு பக்கத்துக்கு சேர்ந்துட்டோம். காலை வேளையா இருந்தாலும் அவ்வளவு கிரௌட் இருந்துச்சு. அந்த நேரத்திலையும் கிரிவலம் போறவங்க, வழியால போறவங்க, கும்பிட்டுட்டு போறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கூட கடைகள் நிறைய வச்சிருந்தாங்க, வியாபாரம் செய்யறவங்க இருந்தாங்க.
கதைச்சு கேட்டதில் அவங்க ஷிஃப்ட் வச்சு கொஞ்சம் பேர் காலையில் விற்பாங்க, மதியம் விற்பாங்க, நைட்டுக்குன்னு சொல்லி எந்த நேரமும் 24 மணி நேரமும் அங்கே வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த நேரம் போனாலும் அதிலெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் சிட்டி விளக்கு கொண்டு வாங்கி வடிவாக ஏற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ராஜகோபுரத்துலேருந்து கிரிவலத்தை இடது பக்கமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது, புராண கதைகள் இருக்குது. அதை நாங்கள் நடக்கும்போது பேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இதுதான் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற கிரிவல பாதை. இந்த மாதிரி ராஜகோபுரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கிரிவல பாதையில் மொத்தமாக எங்களுக்கு 8 அஷ்டலிங்கங்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 14 கிலோமீட்டரை நாங்கள் இந்த மேப்பில் காட்டுற மாதிரி தான் நடந்து வந்து முடிப்போம். பொதுவாக ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து ராஜகோபுரத்தில் முடிக்கிறது தான் வந்து கிரிவலம் சம்பூர்ணம் பெற்றதாக வந்து நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை போலவே இந்த கிரிவல பாதையில் மொத்தமாக அஷ்டலிங்கங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி மேப் வந்து நாங்கள் நடக்கிற எல்லா பாதையிலையும் வந்து இருக்கும். இதில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னென்ன லிங்கங்கள் வந்து இருக்குண்டு. ஸோ முதலாவதாக இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம் என்று சொல்லி 8 லிங்கங்களை வந்து நாங்கள் கும்பிடுவோம். கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே வந்து இந்திரலிங்கம் எங்களுக்கு வந்துடும். இந்திரலிங்கம் இந்திரனே வழிபட்ட ஒரு இடம் என்று சொல்லி சிறப்பம்சமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திரலிங்கத்தை வழிபடுற மூலம் வாழ்க்கையில முன்னேற்றமும் அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுது. இந்த இந்திரலிங்கம் ரிஷப ராசி, துலாம் ராசி மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாகவும் கருதப்படுது. நாங்கள் போன நேரம் நட சாத்தி இருந்ததுனால நாங்கள் கதவுக்கு உள்ளாலே இருந்து தான் கும்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வாங்கின கற்பூரங்கள், சிட்டிகளை வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஏற்றி வச்சுட்டு நாங்கள் எங்களோட நடப்பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டு இருந்தாங்க. கிரிவல பாதையில் எண்ணற்ற வேறு கோவில்களும் சித்தர் மடங்களும் வந்து இருக்குது. அதில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோயில்களுக்கும் போக ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரிவலம் ஓரளவுக்கு நடக்கக்கூடியவங்களாலேண்டா ஒரு 2லேருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு மொத்தமாக கிரிவலம் செய்து வரதுக்கு 5 மணி நேரத்துக்கிட்ட முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் சரியான ஸ்லோவாக தான் நடந்தனாங்க. இது கிரிவலம் வழியில் வந்து இருந்த ஒரு பிள்ளையார் கோயில். இதையும் தரிசனம் செய்துட்டு நாங்கள் அப்படியே எங்களோட கிரிவலத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். பொதுவாக கிரிவலம் என்றது வெறுங்காலோட நடந்தா தான் நன்மை என்று சொல்லுவாங்க. சிலர் அங்கே செருப்பு போட்டு ஷூ போட்டும் நடக்கிறத காணக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி வெறுங்காலோட நடக்கிறது கஷ்டமெண்டா கண்டிப்பாக கஷ்டம்தான். என்ன 14 கிலோமீட்டர் நடக்கிறதுன்றது லேஸ் இல்லை. அப்படி வேணுமெண்டா சொக்ஸ் வந்து போட்டுக்கொண்டு நடக்கலாம். சொக்ஸ் மூலமாக எங்களோட கால் வந்து அவ்வளவா பாதிக்கப்படாமல் எங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே போய் நாங்கள் இப்போ 2வது லிங்கமான அக்னி லிங்கத்துக்கு வந்துட்டோம். இந்த அக்னிலிங்கமானது சந்திரனுக்கு சிவபெருமான் அக்னி வடிவில் காட்சி கொடுத்த இடமாக வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாம அக்னிலிங்கத்தை கும்பிடுறதன் மூலம் உடல் மற்றும் மன வலிமை பெறும் என்று சொல்லி நம்பப்படுது. இந்த அக்னிலிங்கமானது சிம்ம ராசி மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாகவும் கருதப்படுது. இந்த ஒரு அஷ்டலிங்க கோயில்களுக்குள்ளேயுமே வந்து கேமராவோ ஃபோனோ படம் எடுக்கிறதுக்கு வந்து அலௌட் இல்லை. அதனால நான் உங்களுக்கு கூகுளில் இருந்து படங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படியே அக்னிலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தொடர்ந்து நட பண்ணி கொண்டு போகிறோம். இப்படி போகிற வழி ஒவ்வொன்றிலையும் வந்து கிரிவல பாதையில் மேப் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்து போகிறதுக்கு. இந்த மாதிரி போகிற இடங்கள்ல வந்து நிறைய இடத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டில் வந்து இருந்தால் உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து குடிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிரிவலம் வந்து நடக்கும்போது சிவ சிந்தனையோட மட்டுமே தான் நாங்கள் நடக்கணும். கதை பேசிக்கொண்டோ அரட்டை அடிச்சுக்கொண்டோ நடக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோனில் வந்து சிவபெருமானுடைய திருவாசகம், மற்றது பாடல்கள், சிவபுராணம் அப்படியானது வந்து போட்டுக்கொண்டு நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சிவபுராணம் தெரியுமென்னா நீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நடக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோனில் வந்து போட்டுட்டு அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து நடக்கலாம். அப்படியே நடந்து நாங்கள் இப்போ 3வது லிங்கமான யமலிங்கத்துக்கு வந்துட்டோம். இந்த யமலிங்கம் வந்து யமனுக்கு லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம். யமலிங்க கோயிலில் வந்து ஒரு வித்தியாசமான விளக்க காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த முழுநெல்லிக்காயில வந்து விளக்கேற்றி வச்சிருந்தாங்க. அது ஏன்னு கேட்கறதுக்கு குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட ஆயுள் ஆரோக்கியத்தை நினைச்சு வந்து இந்த விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லி அந்த கடை அண்ணா சொல்லியிருந்தாரு. இந்த யமலிங்கத்தை கும்பிடுறதன் மூலம் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற உடல் மற்றும் ஆயுள் ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லி நம்பப்படுது. இந்த யமலிங்கம் விருச்சிக ராசி மக்களுக்கு வந்து சிறப்பான ஒன்றாகும்.
இந்த கிரிவல பாதையில வந்து அஷ்டலிங்கங்களை தவிர இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் 16 நந்தீஸ்வர பெருமானம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 16 நந்தியும் வந்து மலைய பார்த்த வண்ணம் தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் எமலிங்கத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்த இடம் தான் துர்வாச முனிவரோட கோவில். இந்த துர்வாச முனிவரோட கோயிலில் வந்து இந்த மாதிரி கல்களை வந்து அடுக்கி நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சுருந்தாங்க. இது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரார்த்தனைக்காக இந்த மாதிரி கல்லுகளை அடுக்கி கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டவங்களும் இந்த மாதிரி தொட்டில் கட்டி பொட்டலங்கட்டி வந்து கும்பிடுற வழக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கிரிவல பாதையில நாம வந்தடைஞ்ச அடுத்த லிங்கம் தான் நிருதிலிங்கம். இந்த நிருதிலிங்கமானது சிவபெருமான் நிருதீஸ்வரனாக நிருதி பகவானுக்கு காட்சி கொடுத்த இடமாக வந்து கருதப்படுது. இந்த லிங்கத்தை வழிபடுற மூலம் நாங்க நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் தீய சக்திகள் என்று பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நிருதிலிங்கமானது மேஷ ராசி மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாகவும் கூறப்படுது. இந்த நிருதிலிங்க கோயிலும் வந்து நட சாத்தித்தான் வந்து இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் அஷ்டலிங்கத்திலேயே வந்து முதலாவது லிங்கமான இந்திரலிங்கமும் நிருதிலிங்கமும் தான் பூட்டி இருந்தது. மற்ற லிங்கங்கள் எல்லாம் காலையில் இருந்தாலும் திறந்திருந்தது. ஸோ நீங்கள் எல்லா லிங்கம் எல்லா கோயிலையும் தரிசிக்கணுமெண்டா எப்படியும் காலை நேரத்தில் தான் வந்து நடக்கணும். ஆனால் அப்படி நடக்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, வெயில் வந்ததுக்கு பிறகு இந்த பாதையில் வந்து நடக்கிறது மிகவும் வந்து கடினம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு போக்குவரத்து பாதையும் கூட. அதனால் பஸ்ஸுகள் வாகனங்கள் என்று சொல்லி அந்த நெரிசலும் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மக்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களையும் விடியப்பெற பகல் நேரங்களையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான டைமை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் இந்த கிரிவல பாதையில நேர் அண்ணாமலை அடி அண்ணாமலை என்று 2 ஆலயங்கள் இருக்கு. அதுல இது வந்து நேர் அண்ணாமலை ஆலயம். அதுக்கு பக்கத்திலேயே உண்ணாமலை அம்மாட ஒரு ஆலயமும் இருந்துச்சு. அதையும் கும்பிட்டு கொண்டு நாங்கள் எங்களோட நடப்பயணத்தை அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனும் உதயமாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இருந்தது தான் நம்ம நித்யானந்தாவோட ஆச்சிரமம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நித்யானந்தா பிறந்த இடமும் திருவண்ணாமலை தான். அவரோட ஆச்சிரமமே ரொம்ப பிரமாண்டமாக பெரிய இடத்துல வந்து கட்டி இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஆச்சிரமத்துக்குள்ளே நாங்கள் போகல. ஆனால் பொதுவாக மத்தியான நேரங்கள் காலை நேரங்களில் வந்து அவரோட ஆச்சிரமத்தில் இலவச உணவு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் என்னதான் போய் கைலாசாவில் செட்டில் ஆனாலும் இப்பவும் இந்த ஆச்சிரமம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இயங்கி கொண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் போகிற பாதை முழுக்க எண்ணுக்கணக்கான சாமிகளும் சித்தர்களும் வந்து யாசகம் கேட்டபடி இருந்தாங்க. அவங்க அப்படியே அவங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இதே இடத்துல திருவண்ணாமலையே கதியண்டு இருக்கிறவங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரையில் யாசகம் செய்ய இயலுமெண்டா அவங்களுக்கு யாசகம் செய்யுங்க. இப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி சில கடைகளில் லெக் மசாஜஸும் வந்து இருந்துச்சு. நடந்து போகிறவங்க யாருக்காவது கால்வெளியன்னா நீங்கள் இருந்து உங்களோட லெக்ஸை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நடந்து போகலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்கிற பாதையில் நிறைய உணவு கடைகள் சாப்பாட்டு கடைகள் வந்து இருக்குது. ஆனால் நாங்கள் போனது கொஞ்சம் காலையில் ஏர்லி மார்னிங்ன்றதுனால அவ்வளவா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இருக்கையில். ஆனால் அப்படி இருந்துமே நிறைய கடைகள் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. பொதுவாக கிரிவலம் செய்யும்போது இந்த உணவுகளை தவிர்த்து கொள்வது வந்து ரொம்ப நல்லது. ஏனென்னா நாங்கள் இறை சிந்தனையோட தான் போகணும். அப்படி இயலாத பட்சத்தில் வந்து நீங்கள் தண்ணியோ நீராகாரமாக ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு போகிறத வந்து பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக நாங்கள் வந்து சேர்ந்தது தான் சூரியலிங்கம். இது வந்து அஷ்டலிங்கங்களுக்குள்ள ஒரு லிங்கம் இல்லை. அஷ்டலிங்க லிங்கங்களை தவிர்த்து சூரியலிங்கம் சந்திரலிங்கம் வந்து அடிஷ்னலாக இன்னும் 2 லிங்கங்கள் இருக்குது. ஸோ அதில் தான் இது வந்து சூரியலிங்கம். சூரியலிங்கத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது அப்படியே திருவண்ணாமலை முகட்டுக்குள்ளே இருந்து சூரியன் ரொம்ப அழகாக உதிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த மலை முகடு பனி அதுக்குள்ளே இருந்து வர சூரிய கதிர்கள் பார்க்குறதுக்கே அவ்வளவு ரம்மியமாக வந்து இருந்துச்சு.
இப்போ நாங்கள் கிரிவல பாதையில் ஒரு மாதிரியாக 7 கிலோமீட்டர் அளவு தூரத்தை வந்து முடித்து இன்னும் எங்களுக்கு 7 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து வருணலிங்கம் 7வது கிலோமீட்டர் முடிவில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் மொத்தமாக 7 கிலோமீட்டர் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வருணலிங்கத்தை வந்து பார்ப்போமானால், வருண பகவானுக்கு நீர் வடிவில் சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த வருணலிங்கம். இது சனி பகவானுக்கும் ஒரு உகந்த லிங்கமாக கருதப்படுது. இந்த லிங்கத்தை கும்பிடுறவர்களுக்கு மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கும் என்று நம்பப்படுது. இந்த லிங்கமானது மகர ராசி கும்ப ராசி நேயர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் போறதுக்கு எங்களுக்கு இந்த நாள் தான் இந்த நேரம் தான் என்று எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை. நாங்கள் நினைக்கிற நேரம் விரும்பின நாட்கள் வந்து போகலாம். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தன்மையான ஒரு பலன்கள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதன் மூலம் உடல் நலம் மேம்படும் என்று சொல்லுறாங்க. திங்கட்கிழமைகளில் நடப்பதனால் பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை நடக்கிறதன் மூலம் கடன் வறுமை போன்றவை நீங்கி நமது வாழ்வில் உள்ள சகல தடைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாம கர்ம வினைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது. புதன்கிழமைகள்ல நடக்கிறதன் மூலம் கல்வி கலை வளர்ச்சிகளும் மோட்சமும் கிடைக்கும் என்று நம்பப்படுது. வியாழக்கிழமைகள்ல நடக்கிறதுனால குருவினோட அருளும் நல்ல ஞான சக்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகள்ல நடப்பதன் மூலம் குடும்ப நலம் குழந்தை பேறு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுது. சனிக்கிழமை நடக்கிறதுனால பிறவி பிணியை போக்கி வியாபார வளர்ச்சி நவக்கிரக தோஷ நிவர்த்தி என்பன கிடைக்கும். இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலமானது பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்கள்லையும் வந்து நடக்கிறது உண்டு. அப்படி பௌர்ணமி அமாவாசைகளில் நடக்கிறது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கணுமெண்டா பௌர்ணமியில நடக்கிறது நல்லமென்று சொல்லுவாங்க. பொருள் வேண்டி பௌர்ணமியிலையும் அருள் வேண்டி அமாவாசையிலையும் கிரிவலம் செய்வார்கள் என்றும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே நாங்கள் சூரிய உதயத்தையும் அழகா ரசிச்சு கொண்டு இப்ப 6வது லிங்கமான வாயுலிங்கத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த வாயுலிங்கமானது கேது பகவானுக்கு உகந்த ஒரு லிங்கம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாயு பகவானை சிவபெருமான் ஆட்கொண்ட இடமாகவும் இந்த இடம் விளங்குது. இந்த வாயுலிங்கத்தை கும்பிடுறதன் மூலம் நம்மளுக்கு உடல் நலத்திற்கும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் நல்ல பெருமாற்றத்தை தரும் என்று சொல்லப்படுது. இந்த வாயுலிங்கமானது கடகராசி மக்களுக்கு வந்து உகந்த லிங்கமாகவும் சொல்லப்படுது. வாயுலிங்கத்தை கும்பிட்டுட்டு வந்து அடுத்ததா அப்படியே மலையோட முகடம் தெரிஞ்சுது, அதையும் வடிவா கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து நேரம் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்ததா எங்களுக்கு சந்திரலிங்கம் வந்துச்சு. அதோட இந்த கிரிவலம் போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெள்ளக்கோடோட அருமை வந்து தெரியும். ஏனண்டா நாங்கள் ரோட்ல நடந்து கால் அடிப்பாதம் வந்து இத்து போயிருக்கிற டைம்ல இந்த வெள்ளக்கோடு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கு மேல நடந்து போக பெருசா காலுக்கு அண்டல் இல்லாம நடந்து போகலாம். ஸோ அடுத்ததாக வந்து நான் சொன்ன மாதிரி எங்களோட அஷ்டலிங்கங்களுக்குள்ள இல்லாத 10வது லிங்கமான சந்திரலிங்கத்துக்கு வந்துட்டோம். நல்லா விடிஞ்சு காலம நேரம் ஆனதுனால சந்திரலிங்கம் வந்து நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஆக்கள் இருந்தவ ஐயரும் அந்த நேரம் கற்பூரம் மாலாத்தி காட்டி பூசை செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அப்படியே சந்திரலிங்கத்தை முடிச்சு நாங்கள் நடந்து போக அடுத்ததான் நாங்களுக்கு வாரது தான் குபேரலிங்கம். குபேரலிங்கம் வந்து எங்களோட அஷ்டலிங்கத்தில் 7வது லிங்கமாகும். இந்த குபேரலிங்கத்தை கும்பிடுறதன் மூலம் எங்களுக்கு செல்வ வளம் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குபேரலிங்கத்தை தான் குபேரனே வழிபட்டு தான் இழந்த செல்வம் அனைத்தையும் பெற்றார் என்றும் நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குபேரலிங்கம் தனுஷு மீனம் போன்ற மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நாங்கள் இப்படியே நடந்து போகல திருவண்ணாமலை இந்த ரோடுகளில் வந்து இப்படியான ஒரு ஐட்டத்தை நிறைய இடத்துல காணக்கூடியதாக இருந்துச்சு. முதல் இது சீஸ் ரோலாக இருக்குமோன்னு சொல்லி அவர்கிட்ட கதைக்கட்டில் தான் அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து பூமி சக்கரவள்ளி கிழங்காம். இந்த கிழங்கு வந்து திருவண்ணாமலை மலைப்புறத்தில் வந்து விளையிற ஒரு கிழங்கு, காடுகளில் வந்து விளையிற ஒரு கிழங்குன்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு கிழங்கு விளையிறதுக்கு 10 இருந்து 20 வருஷத்துக்கிட்ட ஆகுமாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். இது வந்து எப்படி டேஸ்டாக இருக்குமென்றதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல. ஆனால் இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றது வந்து சக்கரை நோயாளிகளுக்கு நல்லமென்று சொல்லியிருந்தாரு.
அப்படியே நாங்க அடுத்தது வந்தது தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சரியான கூட்டம் வந்து நின்றுச்சு. செம க்ரௌட். லைன் வந்து அவ்வளோ நீளத்துக்கு நின்றுச்சு. அதனால நாங்கள் உள்ளுக்குள்ளே போகையில் வெளியிலேயே நின்று வீடியோஸ் எடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் விக்கிரகம் என்ற ஒன்று இல்லை. கர்ப்ப கிரகம் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கிறது தான் கர்ப்ப கிரகம். இதில் என்ன நம்பப்படுதுண்டா, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்குள்ளால வந்து நுழைஞ்சு வெளியில வந்தா எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்றாங்க. ஒரு சின்ன துளைதான் வந்து இருக்கும், அதுக்குள்ளால இந்த மாதிரி நாங்கள் படுத்தபடியே உருண்டு வெளியில வரணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் உடம்பானவங்க போனால் இதுக்குள்ளே ஸ்டக் ஆகிடுவாங்க. அதனால் பார்த்து உங்களால் முடியுமென்னா மட்டும் போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன், முடியும்னு நினச்சி வந்து உள்ளே போய் ஸ்டக் ஆகி அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டு இழுத்து வெளியில் எடுக்கிற சந்தர்ப்பங்களும் வந்து இருக்குது. அதனால் எப்போயுமே கவனமாகவே இதில் வந்து போயிட்டு வாங்க. அப்படியே இடுக்கு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தொடர்ந்து நடக்கக்குள்ள தான் இந்த 5 காலுள்ள மாடை வந்து பார்த்தோம். இந்த மாட்டின் ஸ்பெஷாலிட்டியே இதுக்கு முதுகில் இன்னொரு கால் வந்து முளைச்சிருக்குது. அதில் என்ன கொடுமை என்ன, நம்ம ஆளுங்க அந்த மாட்டையும் வந்து ஒரு காட்சி பொருளாக்கி அதில் தலையில் உண்டியலை கட்டி அதுலேருந்தும் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செய்கிறது, அப்படி ஆயிடுச்சு நம்ம காலம். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தோம். போகிற வழி எல்லாமே நிறைய தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எடுக்கிற இடங்கள் இருந்துச்சு. அப்போ நாங்கள் தண்ணி குடிச்சு ஒரு மாதிரி, ஏண்டா இப்போ நாங்கள் கடைசிக்கு வந்துட்டோம். கால்கள் சத்தியமாக வந்து எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டு சிவபெருமான கும்பிட்டு அவரே ஏதோ நம்மளை இழுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி ஒரு 3 கிலோமீட்டர்லாம் நான் எப்படி நடந்து முடிஞ்சேன் நானுண்டு எனக்கே தெரியல. அதோட இடுக்கு பிள்ளையார் கோயில் முடிச்சு கொஞ்சம் தூரம் போகக்குள்ள பஞ்சமுக தரிசனம் என்று சொல்லி பஞ்சமுகடு உள்ள மலையை வந்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அதாவது 5 விதமான கர்வ்ஸ் வந்து அந்த மலையில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதையும் பார்த்து கும்பிட்டுட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற யாத்ரி நிவாசில் உண்டு ஹோட்டல் ஆலயம். இங்கேயும் வந்து நிறைய ரூம்ஸ், ஏசி நான் ஏசி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட், பார்க்கிங் வசதி எல்லாமே இங்கேயும் இருக்குது. நாங்கள் இங்கே தங்கையில், ஆனால் போகிற வழியில் இருந்ததுனால உங்களுக்கு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் ஆன்லைன்லேயே அவங்களோட புக்கிங் இருக்குது, புக் பண்ணிட்டும் போகலாம். அப்படியே நடந்து நாங்கள் கடைசியாக எங்களுடைய அஷ்டலிங்கத்தில் 8வது லிங்கமான ஈசானிய லிங்கத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த ஈசானிய லிங்கமானது நந்தி பகவானால வழிபடப்பட்டது என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈசனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நிலையற்றது என்பதையும் இந்த ஈசானிய லிங்கம் உணர்த்துது. இந்த லிங்கத்தை வழிபடுறதன் மூலமாக எங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, இறையருள் மற்றும் சிவனை உணர்வதற்கும் முடியுமாக இருக்கும். இந்த ஈசானிய லிங்கமானது மீனம், கன்னி ராசி மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு லிங்கமாகவும் சொல்லப்படுது. அப்படியே அதை கும்பிட்டுட்டு தொடர்ந்து நடக்கும்போது எங்களுக்கு பூத நாராயணர் கோயில் வந்துச்சு. அதையும் நாங்கள் கும்பிட்டுட்டு, இங்கே தான் நாராயணர் விஷ்ணு வந்து இருக்கிறாரு. நாராயணரை கும்பிட்டு தொடர்ந்து நடக்கும்போது எங்களுக்கு ரெட்டப்பிள்ளையார் ஆலயம் வந்து இருக்குது. இதுதான் கிரிவலத்தில் இருக்கிற கடைசியான இறுதி ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பின்னாலேயே அப்படியே ராஜகோபுரமும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் போது வந்த அந்த உணர்வுகளை வந்து வார்த்தையால் சொல்லி விளங்கப்படுத்த முடியாது. ஏதோ அந்த ஈசனுடைய அன்பாலும் அருளாலும் அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்படியே ரெட்டப்பிள்ளையார் கோயிலை தாண்டி இன்னும் மேலே ஒரு சில மீட்டர்கள் தான் நடக்க இருக்குது. நடந்தாலே எங்களுக்கு ராஜகோபுரம் வந்துடும். நாங்கள் ராஜகோபுரத்திலேயே ஆரம்பித்து ராஜகோபுரத்திலேயே முடிக்கிறது தான் கிரிவலம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ராஜகோபுரத்தில் முடித்து சிவனுக்கும் அப்படியே ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிலத்தில் இருந்தால் காலாடின ஆட்டம் இருக்கே, அது தண்டை கதகளி ஆடிக்கொண்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இந்த கிரிவலத்தில் நாங்கள் சென்ற அனுபவத்தை ஷார்ட்டாக அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின நேரம் வந்து கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங்ன்றதுனால பிரிஸ்கா எங்களுக்கு களைப்பு இல்லாமல் வெயில் வக்க இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருந்துச்சு. இல்லையண்டா பின்னேற பாட்டுக்கு ஒரு 4 மணி அல்லது 5 மணி மாதிரி ஆரம்பிங்க. அப்படி என்ன நீங்கள் போகிற நேரம் வந்து கோயில்கள் எல்லாமும் திறந்திருக்கும். ஏன்னா பொதுவாக கோயில்கள் எல்லாம் ஒரு 9 மணி 9:30 மாதிரி தான் மூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் செய்யும்போது கண்டிப்பாக இறை சிந்தனையோட மட்டும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானிட்ட எனக்கு இதைத்தான் கேட்காம முழு சரணாகதி அடைஞ்சு எங்களுக்கு எது நல்லதோ அதை எனக்கு செய்து வை சிவனப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த கிரிவலத்தை நடவுங்க. அது மட்டும் இல்லாமல்
கண்டிப்பாக கிரிவலம் போகும்போது தண்ணி போத்தல் கொண்டு போங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சாப்பாடுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஏலாது நடக்கிறதுக்கு கஷ்டம்னா சிம்பிளாக ஏதாவது சாப்பாடுகள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெருவில் காண்றது கண்டது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அரட்டை அடித்து கொண்டு பெம்பல் அடித்து கொண்டு கிரிவலம் செல்லாமல் இறை சிந்தனையோடு செல்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படித்தான் எங்களுடைய கிரிவலம் வந்து சூப்பராக நிறைவடைந்துச்சு. இந்த ஒரு அனுபவத்தைகளால் சொல்லி விளங்கப்படுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் எல்லோருக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள சிவபெருமான் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு நீங்களும் கிரிவலம் செல்லணும் என்று நான் அந்த சிவபெருமானிட்ட வணங்கிக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த வீடியோவா சூப்பராக எங்களுடைய காசி ராமேஸ்வரம் யாத்திரை வந்து ஆரம்பிக்க போது. திருவண்ணாமலையை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த சிவன் தேடலுக்கு போன இடம்தான் ராமேஸ்வரம். எங்களுடைய அடுத்த விளாக் வந்து ராமேஸ்வரத்தை பற்றி தான் இருக்க போது. இவ்வளவு நேரமும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் நமச்சிவாய.